என்ன போட்டிருக்கான் இப்போ டாபிக் டர்பைன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். வரும்போது பார்த்தோம் டாபிக் டர்பைன்னா டர்பன் ஓடினா தான் அது வந்து கரண்ட் எடுக்கிறான், அது சுத்தம். மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா கேட்பான், தீபக் இங்கே கேட்பான் வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டைனமோ அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார்னு கேட்பான். டைனமோ என்னாச்சு, மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிசிட்டி, மோட்டாரில் எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொன்னா நீ பாஸ். பாரு, நான் என்ஜினியர் கிடையாது, கெட்ட அவனு டாபிக் டர்பைன் கண்டுபிடிச்சிருக்கான். அது என்ன சார் அப்படின்னா, இந்த ரோட்ல எல்லாம் பஸ் எல்லாம் போகுதில்ல, போன சைடில் இருக்கிற மரமெல்லாம் ஆடுதில்ல, அப்போ இந்த மரம் ஆடுதுன்னா அந்த டர்பைன் கண்டுபிடிச்சு 2 ரோட்டு கெடுவால் நடுவார் இருக்கக்கூடிய சென்டர் மெர்டினில் வச்சிருக்கான். என்ன அதை இவ்வளவு லைட்டு காத்து போகும்போது வண்டி போகும்போது அது சுத்தி 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 அது கரண்ட் எடுத்து விட்டுரு. போய் பாரு, நீ போட்டு பாரு நெதர்லாண்டில். அப்புறம் நெதர்லாண்டில் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர், ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் நீ நினைச்சு பாரு. என்ஜினியர்ஸ் எல்லாம் திங்க் பண்ணணும். என்ஜினியர்ஸோடைய அடிப்படை சொத்து என்ன, கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி என்ன சார் பார்க்கறேன்னா, தலைக்கு மேல சுத்துற ஃபேன் எப்படி சுத்துது, டேபிள் ஃபேன் எப்படி சுத்துது, இத்தனை நாளா போய் பார்க்கணும், பார்த்துருக்க மாட்டேன். அது சுத்துது இது சுத்துது காத்து வருது சார் பண்ணக்கூடாது, உள்ள நுட்பமா போய் பார்க்கணும். பாரு, பிரின்சிபால் சொல்லும்போது சொன்னாரே, இந்த மாதிரி வந்து பூசணிக்காய் என்ன இது தர்பூசணிக்காய் வந்து குளோபல் ஷேப்ல இருக்கு, அதை வந்து தட்டையா பண்ணிடுறான், லோடு பண்றதுக்கு வசதியா இருக்கு, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு வசதியா இருக்கு. யோசிக்கிறான், சிந்திக்கணும், டெய்லி சிந்திக்கணும் சார். முதல் கேள்வி என்ன சிந்திக்கணும், நான் பிறந்து என்ன செய்ய போறேன். வள்ளுவர் சொன்னார், தோன்றி புகழோடு தோன்றுங்க. எங்க பள்ளியில 7ஆம் வகுப்பு மாணவி ஒன்று சொன்னான், எளிமையா சொன்னான், பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு. எழுதி வைமா, பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு. இறந்துட்டா பெரியவங்களை நீராட்டி அடக்கம் பண்ணுவாங்க. பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. இப்படி பாராட்டு வாங்குற வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை மாற்றணும். சில பேருக்கு டெய்லி 2 பேரை திட்டினா தூக்கம் வராது, புரியுதா? நம்ம 2 பேரும் கட்டமாவது பாராட்டி வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸாவது பாராட்டணும், எல்லாத்தையும் பாராட்டி பழகணும். பாராட்டி பழகினா தான் ஒரு டீம் ஒர்க்கில் வேலை செய்ய முடியும், பொறாமப்படக்கூடாது. நான் வெளியே வரும்போது கூட நீங்க நல்லா பேசுறீங்க சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செய்வீங்களா? செய்யுங்க. எதனால எனக்கு உங்க அம்மா கிட்ட போய், அம்மா இன்னைக்கு நல்லா சாப்பாடு இருந்துச்சுமா, பாராட்ட. அட ஒரு வார்த்தை பாராட்டு, உங்க அப்பா கிட்ட சொல்லி பாராட்டு. ஏன் பாராட்டுறதுன்னா, தாஜ்மஹாலை உலக அதிசயம் சொல்றோம். எதனால தாஜ்மஹாலை உலக அதிசயிக்கிறோம்னா, அது காதல் சின்னத்திற்காக அல்ல, மும்தாஜுக்காக தாஜ்மஹால் 25 வருஷம் கட்டினாலும் இல்ல. எளிமையான விடை என்னன்னா, உலகத்தில் அதை போல வேற எதுவும் இல்லை, அதனால உலக அதிசயம். கரெக்டா மிஸ்? உலகத்தில் நீங்க என்ன சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னா கரெக்டா இருக்கு. அனைவருக்கு வணக்கம். எவ்வளவு பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? கை தூக்குங்க மேடம். இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஒன்னும் நீங்க மகிழ்ச்சியா இருங்க. பேரண்ட்ஸ் எல்லாரும் கை தூக்கி மகிழ்ச்சியா இருங்க, புரிஞ்சதுங்களா? கைதட்டல் கொடு, பத்தாது என்ன நல்ல தட்டு. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு, புரிஞ்சுதுங்களா? அடாது மழை பெய்தாலும் நான் விடாது காலேஜுக்கு வரும்னு ஒரு வைராக்கி உங்களுக்கு இருக்க, அதுக்காக உங்களை பாராட்டுறேன் நான், சரிங்களா? கொஞ்சம் பேர் வராமல் இருக்காங்க, காரணம் சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்க. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. நாம பிறந்திருப்பது காரணம் சொல்றதுக்காக காரியம் செய்யறதுக்கு பிறந்திருக்கிறோமா? காரியம் செய்யறதுக்கு. சூழ்நிலைகளுக்குள் கரைந்து போகிறவன் சாதாரண மனிதன், சூழ்நிலைகளுக்குள் கரைந்து போகிறவன் சாதாரண மனிதன். எழுதுங்க, கடைசியில் க்ளோசிங் சொல்றதுக்கு வேணுமல்ல. சூழ்நிலைகளுக்குள் கரைந்து போகிறவன் சாதாரண மனிதன், சூழ்நிலையை கடந்து போகிறவன் சாதனை மனிதன். நம்ம வந்து எவனுக்கு வயிறு பசிக்குதோ அவன் சாதாரண மனிதன், எவனுக்கு மூளை பசிக்குதோ அவன் தான் என்ஜினியர். மூளை பசிக்கணும், மூளை பசிக்கணும். உங்க செயல் இயக்குனர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து 5 பாயிண்ட் சொன்னார். அந்த 5 பாயிண்ட் எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கிறீங்க? எந்திரிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். 5 பாயிண்ட் எந்திரிமா? மைக்கு வேணுமா?
முன்னாடி வாங்க, இங்க வந்துருங்க, இங்க வரட்டுங்க, உங்களுக்கு பரிசு இருக்கு. இங்க வரட்டு தீபக், குடு தீபக், நீ தான் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டே வந்து தீபக், இங்க வாங்க, மேடைக்கு வாங்க, கை தட்டல கூட மேல வாங்க. விமன் எம்பவர்மெண்ட் தான், புரிஞ்சுதா? இங்க வாமா, எல்லாத்துக்கும் தெரியுமா? உன்னை பத்தி சொல்லு, உங்க ஸ்கூல் என்ன, எங்க படிச்ச, என்ன கோர்ஸ் சேர்ந்திருக்கிறேன்? என் பேர் ஓபலக்ஷ்மி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். என்ன பேரு? ஓபலக்ஷ்மி. கோபலட்சுமியா? ஓபலக்ஷ்மி. ஓபலட்சுமி. நல்லா படிப்பீங்க. பாடுவீங்களா? நான் பாட மாட்டேன். பாடிட்டு போகணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். எங்க? கொண்டலாம்பட்டி. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். அப்துல் கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாரு. மயில்சாமி அம்மாதுரை கையில் ஸ்கூல் படிச்சாரு. 5th வந்து நியூ திங்ஸ், நம்ம டெய்லியும் 5 திங்ஸ் வந்து 5 புதிய பொருள்களை, 5 புதிய திங்ஸை கத்துக்குங்க. பாரு, அவர் வந்து சார் சேர்மனே உதாரணமா கத்துட்டு வந்துட்டார். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம்னு ஒரு ஸ்கூல்ல காலேஜில் சொன்னேன். ஒரு தெரிஞ்சிருச்சான், ஐயா தொடாம பார்த்தா என்ன அப்படின்னு, நீ வெறும் சூனியம் அப்படின்னு. ஆனா தொட்டு கூட பார்க்கறதுக்கு யோகியம் இல்லை, எதுக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு கேட்டேன். அப்ப சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள். என்ன ஆத்திசூடி? யாராவது சொல்ல முடியுமா? எந்த சொல்லு பசங்க, ஏதோ ஒரு ஆத்திசூடி சொல்லு. அறம் செய்ய விரும்ப அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. உங்களுக்கு தான் பரீட்சை. ஆத்திசூடி படி. அவையார் 108 ஆத்தி சொல்லியிருக்காங்க. பாரதியார் ஒரு ஆத்திசூடி சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஆத்திசூடி என்னன்னா, வையத் தலைமைகள் சொல்றாங்க. வையத் தலைமைகள், வையம் என்ன? உலகத்துக்கு நீதான் தலைமை. உள்ளூருக்கல்ல, பஞ்சாயத்துக்கல்ல, உன் ஸ்டாட்டுக்கல்ல, நாட்டுக்கல்ல, உலகத்தில் நீதான் நிக்கணும். நேற்று வந்து துபாயில இருந்து வந்தேன், அங்க பேசிட்டு வந்தேன். உலகத்தில் இருக்கக்கூடிய 48 நாடுகளில் தொழில்துறை உயர்ந்து நிற்கிற தமிழர்களை எல்லாம் கூப்பிட்டு அங்க விழா நடத்தினாங்க. அப்ப எனக்கு தோணுச்சு, உள்ளூருக்கல்ல ஐயா, உலகத்துக்கு நான் தான் தலைமை. அப்படி ஒரு எண்ணம் சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு வரிதான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள். 2 வரிகள் முடியும் என்றால் சொல்லு, நீயே சொல்லு. திருக்குறளை படியுங்கள். ஏன் சார் திருக்குறளை படினா? அப்துல் கலாம் ஜனாதிபதியான போது கேட்டாங்க, எந்த மாதிரியான புத்தகத்தை படிச்சு நீங்க இப்படி வந்தீங்க? நம்ம நாட்டில் 3 விதமான எஜுகேஷன் இருக்கு சார். ஒன்னு எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன். கரெக்டா மேடம்? பரீட்சை எழுதி மறந்துடுவான். ஆமா, வந்து நான் கேட்பேன், இன்ஜினியரிங் முடிச்சான், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் கேட்பேன். 3rd லா எல்லாம் சொல்லிடுவான். 2nd லா கேட்ட தெரியாது, ஃபர்ஸ்ட் லா மட்டும் பிடிச்சிட்டு இருப்பான். அதை கேட்க மாட்டேன், தெரிஞ்ச எது கேட்கிறேன். ஒன்னு எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், 2வது எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு. எஜுகேஷன் ஃபார் லைஃப், இந்த 3 வேணும். எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் ஃபார் லைஃப். எஜுகேஷன் ஃபார் லைஃப்னா அது மற்ற புத்தகங்களை படிக்கணும். அப்துல் கலாம் இந்த 3 புத்தகத்தை சொன்னார். உடனே அவங்க கேட்டாங்க, இந்த 3 புத்தகத்தில் அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் புத்தகம் தெரியுமா? வாட்சன் எழுதிய லைஃப் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற புத்தகம். பிரின்சிபால் சார், இந்த புக்கு லைப்ரரியில் தான் வாங்கி வைங்க, எழுதிக்க. லைஃப் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இந்த புத்தகம் இருக்கு பாருங்க, அப்துல் கலாம் உருவாக்கி இருக்கு. எங்க வேணாலும் எடுத்து படிச்சா உலக சித்தாந்தங்கள் உள்ள அடங்கி வச்சிருக்கு. எங்க வேணாலும் எடுத்து படிக்கலாம். கற்கண்டு மாறி. கற்கண்டு மாறின்னு என்ன அர்த்தம்? என்ன மிஸ்? கைநாட்டு உங்களுக்கு என்ன சார் எமினன்ட் ப்ரொஃபசர்ஸ் வச்சிருக்கிறீங்க? இந்த மாதிரி திறமையான பேராசிரியர் பெருமக்களை நான் எந்த இன்ஸ்டிடியூஷன்லயும் பார்க்கல. இங்க பார்த்துருக்க கைதட்டல் கொடுங்க. கேட்டா சொல்றாங்க, கேட்டா சொன்னா சாதாரண ஆசிரியர், கேட்காமலே சொன்னாதான் திறமையான ஆசிரியர். நான் அவங்க கிட்டவே கேட்கல. ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் நான் கனவு கண்டேன்னா, எனக்கு வழிகாட்டுகிற ஆசிரியர்கள் தேவையில்லை, வாழ்ந்து காட்டுகிற ஆசிரியர்கள் தேவை. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? வழிகாட்டுறது வேற, வாழ்ந்து காட்டுறது வேற. நீ இப்படி இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்றது அறிவுரை. நான் இப்படி செஞ்சு முன்னேறினேன். இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த காலத்திலும் அறிவுரை பிடிக்காது. இல்லையே? கைதட்டலை காண பிடிக்குமா? கேட்டு கேட்டு ஐயோ அப்பா ஓடிடுறாங்க. நான் எந்த காலத்திலும் எவனுக்கு அறிவுரை சொல்றது இல்லை. ஆனா என்ன சொல்றேன்னா, என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஒரு ஏழை அவர் அப்துல் கலாம் ஒரு ஏழை படகோட்டியின் மகன், நான் ஒரு ஏழை விவசாயியின் மகன். நான் 75 புத்தகம் அமைச்சிருக்கிறேன். அதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை. என்னுடைய புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணி 5 பேர் PhD பட்டம் வாங்கியிருக்காங்க.
பல பல்கலைக்கழகங்கள் அது பாடமா இருக்கு. என்ஜினியரிங்கெல்லாம் தமிழ் வரும்போது என்னுடைய இதெல்லாம் பாடமா வரலாம். ஏன்னா வந்து என்ஜினியரிங் பத்தி எழுதியிருக்கேன். இப்படியெல்லாம் நான் எப்படி சார் வந்தேன்? எங்க அப்பா தான் இதுக்கு காரணம். என்ன செஞ்சாரு? நான் ரொம்ப சோம்பேறியா இருந்தேன். உண்மைதான் மிஸ். எங்க அப்பா டெய்லி காலண்டர் கிழிக்க சொன்னார். தம்பி டெய்லி எந்திரிச்சு ஒரு வேலை செய்யடா. நான் எந்திரிச்சு டெய்லி இந்த காலண்டரை கிழிக்க சொன்னார். ஆனா 5 மணிக்கு எந்திரிச்சு கிழிச்சிடணும், அதுக்கு பிறகு தூங்கக்கூடாதுன்னு. டெய்லி காலண்டர் கிழிச்சுட்டே இருந்தேன். டேட் சார் அந்த காலண்டர் ஒரு நாள் என்கிட்ட பேசிச்சு. என்ன கேட்டு தெரியுமா? டெய்லி வந்து என்ன கிழிக்கிறேன், நீ என்ன கிழிச்சின்னு கேட்டுச்சு. அன்னைக்கு ஏற்பட்ட அவமானம் தான் எனக்கு ஓடிட்டே இருக்கு. டெய்லி வந்து என்ன கிழிக்கிற, நீ என்ன கிழிச்ச? ஏ டே வித்தவுட் எ டீல் ஏ டே வேஸ்ட். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டால் நீ தொட்டிடலாம் வானை. காலையில் என்று சில பேர் எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுவா. நீ கொண்டாடுவீங்க? என்னைக்கு உங்க பிறந்த நாள்? 26 ஒரு நாள் முன்னால பிறந்திருந்தா உலகமே கிறிஸ்துமஸா கொண்டாடி இருக்கு. பாருங்க கைதட்டல் 20. நிறைய பேர் வந்து பிறந்த நாளை கொண்டாடுவான். நான் பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன். ஏன்னா சாதாரண மனிதர்களுக்கு ஜாதகப்படி பிறந்த நாள், சாதனையாளர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், எனக்கு பிறந்த நாள். நல்லா கேட்டு பசங்க சோம்பேறி. காலையில் எந்திரிச்சதுமே எனக்கு என்னுடைய பிறந்த நாள் எட்டி குதிக்கணும். பாரதி சொன்னார் இன்று புதிதாய் பிறந்தோம். வள்ளுவர் சொன்னார் தூக்கங்கிறது செத்து போற மாதிரி, எந்திரிக்கிறது காலையில் எந்திரிக்கிறது. சில பேர் சோம்பேறியா கிடப்பானுங்க. நான் இந்த மாதிரி கிழிச்சிட்டு வந்து நான் ஒண்ணு எழுதுறேன். 3 மணிக்கு எழுந்திருப்பவன் முனிவன். நீங்க எத்தனை மணி சார்? 2 மணியா? சில பசங்களை எல்லாம் போய் 6 மணிக்கு எந்திரான. என்ன சார் மிட் நைட்ல எந்திரிக்க சொல்றீங்க? ஏன்டா அப்படின்னா நான் 1 மணிக்கு தான் சார் படுப்புங்கிறேன். அவ்வளவு நேரம் என்ன வேலை சார்? எதுக்கு சார்? வந்து சோசியல் மீடியா இருக்கு சார், சோசியலைசேஷன் சார். 3 மணிக்கு எழுந்திருப்பவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்திருப்பவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருப்பவன் அறிஞன், 6 மணிக்காவது மனிதன், 7 மணிக்கு எழுந்திருப்பவன் எருமை. ஒரு ஊர்ல சொன்னதை கேட்டா சார் 8 மணிக்கு எந்திரிச்சா யார் சார்? நான் சொன்ன நீ காட்டு இருங்க அப்படின்னு. இன்னொருத்தன் கேட்டா 9 மணி, அது காட்டு பண்ணினேன். இப்படியே சொல்லிட்டு எங்க ஊர் பக்கம் வெள்ளியங்காடுன்னு ஒண்ணு இருக்கு கிராமம். அந்த கிராமத்திலிருந்து இந்த ஒரு மலைவாழ் இனத்தை சார்ந்த பெண் நீட்ல பாஸ் பண்ணி MBA சேர்ந்துருக்கா ஃபர்ஸ்ட் டைம். அங்க போய் சொன்னேன். அங்க போய் 7 மணிக்கு எந்திரிக்கும்னு எருமின்னு ஒருத்தர் கை தூக்குனான். ஏன் தம்பி அப்படின்னா, சார் 7 மணிக்கு எந்திரிக்கிறவன எருமின்னு சொல்லி எருமையை கேவலப்படுத்தாத, எருமை 4 மணிக்கு எந்திரிச்சு பால் கறக்குதுங்கிறான். உங்க வீட்லயும் கிடக்கு, புரிஞ்சுதா? எருமின்னு சொன்னா எருமை கேவலப்பட்டு வெக்கப்படும். அப்போ நம்ம வந்து சுறுசுறுப்பாக்கும். இவங்க சொன்னாங்க பாரு எந்தூசியாசம், அதான் லைஃப் லைன். எது இருந்தாலும் போக வேண்டியது. நான் காலேஜில் படிக்கும்போது இவ்வளவுலாம் சாதிச்சுட்டு இல்லை சார். அப்போ ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சேன். என்ன வார்த்தைனா, ஒரு வார்த்தை சொன்னா உங்களை அந்த வார்த்தை இயக்கணும். உங்க மனசுக்குள்ள உற்சாகம் வரும். எவனாச்சும் ஒரு வார்த்தை கோபத்தில் இருந்தா நமக்கு கோபம் பொங்கி வருது. அதுபோல நமக்கு ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு பொங்கி வரணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும். சுதந்திர போராட்ட காலத்துல கால் வலிக்குதுங்க, நான் இவ்வளவு நேரம் நின்று இருக்கிறேன். ஏன்னா நீங்க இருந்தா இங்கேயே பார்த்துட்டு இருப்பாங்க, நிறுத்தி வச்சிருக்கேன். கட்டுறாம்பாரு நிறைய இருக்கு. இல்லாட்டி இருக்க சைட்ல பார்த்துட்டு இருக்கிறேன், இங்க நிறுத்தி வச்சா இங்கே பார்ப்போம். சரி, இதெல்லாம் தெரியாம டெக்னிக் தெரியாம பேச முடியுமா சார்? ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் சார். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸ்ட்ராட்டஜி முக்கியம். இன்ஜினியரிங் என்ன சார்? ஸ்ட்ராட்டஜி முக்கியம். ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் பாருங்க. என்ன பண்றான், ஒரு பக்கம் சந்தையில ஒரு டஜன் பழம் 25 விற்கிறான். பூவம்பழம் 2 கடை தள்ளி அது 20 விற்கிறான். இவன் 25, அவன் எங்க போய் வாங்குவாங்க 20க்கு. உன்ன ஒருத்தன் போனான், ஏன்டா பக்கத்துல 20 ரூபாய்க்கு விற்கிறான், நீ 25க்கு விற்றா எப்படா போகும்னா? அவன் சொன்னான், ரெண்டுமே என்னோட கடை தான் இருக்கான். இது ஸ்ட்ராட்டஜி தானே? இல்ல 2 பக்கம் 20 ரூபாய்க்கு வாங்க மாட்டேன் போய் சொல்லுவான் சம்சாரத்துக்கிட்டோம். பக்கத்துல 25க்கு வித்தான், நான் 20க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதே பழத்தை. வேற ஒண்ணுமே இல்லை, ஸ்ட்ராட்டஜி வேற ஒண்ணுமே இல்லை. பரீட்சை எழுதுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு சார். நான் BA யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். அதை நீங்க சொல்ல கோல்டு மெடல் வாங்க. பரீட்சை எழுதும் போது ஸ்ட்ராட்டஜி எழுது. சில பேர் பரீட்சை எக்ஸாமினேஷன் பார்த்து அப்படியே அப்செட் ஆகி வாங்காத. ஒரு பக்கம் என்ன ஆச்சு, மரத்தை பத்தி இவன் படிச்சுட்டு போயிருக்கான், கேள்வி மாட்டை பத்தி வந்துருச்சு. மரத்தை பத்தி எழுதுன்னு எழுதுனான்.
மரத்தை பத்தி எழுதி இது போன்ற மரத்தில் மாட்டை கட்டி வைப்பார்கள் என்று எழுதி அவன் பாஸ் பண்ணி ஓடிட்டே போயிட்டான். லிங்க் கொடுத்துறையா, லிங்க் ஒரே சப்ஜெக்ட் தான், கேள்விக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுறவன் ஜெயிச்சிருவான், இல்லாட்டி போய் முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணு, புரிஞ்சுதா? இப்போ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் இவ்வளவு தூரம் பாஸ் பண்ணி வந்திருக்கிறோம், புரிஞ்சுதா? ஸ்ட்ராட்டஜி பாஸ் பண்ணு, ஈஸி. பாரு இவங்க பாரு, அப்படியே மொபைல் போன்ல டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி எழுதுனியம்மா மெசேஜ். 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. அடுத்தது 2வது, ஒரு நாளைக்கு எத்தனை விஷயம் தெரியணும்? 5 விஷயம் தெரியலாம், படுத்து தூங்கவே கூடாது. இங்க பாருங்க, எடுத்து பாருங்க. இப்போ ஒரு விஷயம் நான் வரும்போது கார்ல ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் சார். உங்க பார்த்துட்டு வரும்போது என்னாச்சு, என்ன போட்டிருக்கா, இப்போ டாபிக் டர்பைன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். வரும்போது பார்த்து டாபிக் டர்பைன்னா டர்பன் ஓடினா தான் அது வந்து கரண்ட் எடுக்கிறேன், அது சுத்தம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேட்பான், தீபக் இங்க கேட்பான் வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டைனமோ அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார்னு கேட்பான். டைனமோ என்னாச்சு, மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிசிட்டி, மோட்டார்ல எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொன்னா நீ பாஸ். பாரு, நான் என்ஜினியர் கிடையாது, கெட்ட அவனு டாபிக் டர்பைன் கண்டுபிடிச்சிருக்கான். அது என்ன சார் அப்படின்னா, இந்த ரோட்ல எல்லாம் பஸ் எல்லாம் போகுதில்ல, போன சைடில் இருக்கிற மரமெல்லாம் ஆடுதில்ல, அப்போ அந்த மரம் ஆடுதுன்னா அந்த டர்பைன் கண்டுபிடிச்சு 2 ரோட்டு கெடுவால் நடுவால் இருக்கக்கூடிய சென்டர் மெர்டின்ல வச்சிருக்கான். என்ன அதை இவ்வளவு லைட்டு காத்து போகும்போது, வண்டி போகும்போது அது சுத்தி 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 அது கரண்ட் எடுத்துட்டு போய் பாரு, இன்னைக்கு போட்டு பாரு நெதர்லாண்டுல. அப்புறம் நெதர்லாண்டுல ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர், ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் நீ நினைச்சு பாரு. என்ஜினியர்ஸ் எல்லாம் திங்க் பண்ணணும். என்ஜினியர்ஸோட அடிப்படை சொத்து என்ன? கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி என்ன சார் பார்க்கறேன்னா, தலைக்கு மேல சுத்துற ஃபேன் எப்படி சுத்துது, டேபிள் ஃபேன் எப்படி சுத்துது, இத்தனை நாளா போய் பார்க்கணும், பார்த்துருக்க மாட்டேன். அது சுத்துது, இது சுத்துது, காத்து வருது சார் பண்ணக்கூடாது. உள்ள நுட்பமா போய் பார்க்கணும். பாரு, பிரின்சிபால் சொல்லும்போது சொன்னாரே, இந்த மாதிரி வந்து பூசணிக்காய் என்ன இது தர்பூசணிக்காய் வந்து குளோபல் ஷேப்ல இருக்கு, அதை வந்து தட்டையா பண்ணிடுறான், லோடு பண்றதுக்கு வசதியா இருக்கு, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு வசதியா இருக்கு. யோசிக்கிறான், சிந்திக்கணும், டெய்லி சிந்திக்கணும் சார். முதல் கேள்வி என்ன சிந்திக்கணும், நான் பிறந்து என்ன செய்ய போறேன்? வள்ளுவர் சொன்னார், தோன்றி புகழோடு தோன்றுங்க. எங்க பள்ளியில 7ஆம் வகுப்பு மாணவி ஒன்று சொன்னான், எளிமையா சொன்னான், பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு. எழுதி வைமா, பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு. இறந்துட்டா பெரியவங்களை நீராட்டி அடக்கம் பண்ணுவாங்க. பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. இப்படி பாராட்டு வாங்குற வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை மாற்றலாம். சில பேருக்கு டெய்லி 2 பேரை திட்டினா தூக்கம் வராது, புரியுதா? நம்ம 2 பேரும் கேட்டவாது பாராட்டி வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸையாவது பாராட்டணும், எல்லாத்தையும் பாராட்டி பழகணும். பாராட்டி பழகினா தான் ஒரு டீம் ஒர்க்ல வேலை செய்ய முடியும். பொறாமப்படக்கூடாது. நான் வெளியே வரும்போது கூட நீங்க நல்லா பேசுறீங்க சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செய்வீங்களா? செய்யுங்க. எதனால எனக்கு உங்க அம்மா கிட்ட போய், அம்மா இன்னைக்கு நல்லா சாப்பாடு இருந்துச்சுமா, பாராட்டேன். அட ஒரு வார்த்தை பாராட்டு, உங்க அப்பா கிட்ட சொல்லி பாராட்டு. ஏன் பாராட்டுறதுன்னா, தாஜ்மஹாலை உலக அதிசயம் சொல்றோம். எதனால தாஜ்மஹாலை உலக அதிசயிக்கிறோம்னா, அது காதல் சின்னத்திற்காக அல்ல, மும்தாஜுக்காக தாஜ்மஹால் 25 வருஷம் கட்டினாலும் இல்ல. எளிமையான விடை என்னன்னா, உலகத்தில் அதை போல வேற எதுவும் இல்லை, அதனால உலக அதிசயம். கரெக்டா மிஸ்? உலகத்தில் நீங்க என்ன சப்ஜெக்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னா கரெக்டா இருக்கு. உலகத்தில் ஒன்றை போல இன்னொன்று இல்லை என்றால் அது உலக அதிசயம். கொஞ்சம் நினைச்சு பாரு, உலகத்தில் இருக்கிற 720 கோடி பேரில் உன்னை போல என்னை போல வேறு எவனாவது இருக்கிறானா? இதுவரைக்கும் எவனாச்சும் பிறந்திருக்கிறானா? இனிமேல் பிறக்க போறானா? ஆகவே நாம எல்லாம் ஒரு உலக அதிசயம் தான், ஒரு உலக அதிசயம் தான். நினைச்சு பாரு. சில பேர் போய் கண்ணாடி முன்னால் நினைச்சு இதெல்லாம் ஒரு மூஞ்சி, எனக்கு என்ன பிடிக்கலன்றான். சொல்லாத. ஒரு உலக அதிசயம், ஒரு 500 உலக அதிசயங்களோட பேசிட்டு இருக்கேன். ரைட். செய்வினை செய்வான் செயன்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல் முயுவ விளக்க உரை. செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை, அச்செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்ளவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்குபவன் அதைச் செய்யும் முறையாவது, அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவனின் கருத்தை அறிந்து கொள்வதேயாகும். கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். செய்வினை செய்வான் செயன்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல் முயுவ விளக்க உரை. செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை, அச்செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்ளவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்குபவன் அதைச் செய்யும் முறையாவது, அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவனின் கருத்தை அறிந்து கொள்வதேயாகும்.
கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல் முயுவ விளக்க உரை. செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அச்செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்ளவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்குபவன் அதைச் செய்யும் முறையாவது அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவனின் கருத்தை அறிந்து கொள்வதேயாகும். கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல் முயுவ விளக்க உரை. செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அச்செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்ளவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்குபவன் அதைச் செய்யும் முறையாவது அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவனின் கருத்தை அறிந்து கொள்வதேயாகும். கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல் முயுவ விளக்க உரை. செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அச்செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்ளவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்குபவன் அதைச் செய்யும் முறையாவது அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவனின் கருத்தை அறிந்து கொள்வதேயாகும். கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல் முயுவ விளக்க உரை. செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அச்செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்ளவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்குபவன் அதைச் செய்யும் முறையாவது அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவனின் கருத்தை அறிந்து கொள்வதேயாகும். கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல் முயுவ விளக்க உரை. செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அச்செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்ளவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்குபவன் அதைச் செய்யும் முறையாவது அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவனின் கருத்தை அறிந்து கொள்வதேயாகும். கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல் முயுவ விளக்க உரை. செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அச்செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்ளவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்குபவன் அதைச் செய்யும் முறையாவது அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவனின் கருத்தை அறிந்து கொள்வதேயாகும். கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல் முயுவ விளக்க உரை. செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அச்செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்ளவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்குபவன் அதைச் செய்யும் முறையாவது அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவனின் கருத்தை அறிந்து கொள்வதேயாகும். கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல் முயுவ விளக்க உரை. செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அச்செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்ளவதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்குபவன் அதைச் செய்யும் முறையாவது அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவனின் கருத்தை அறிந்து கொள்வதேயாகும். கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும்.